ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான அண்ட் ஆல்சோ வெரி டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 3/4 கிலோ, அதாவது 750 கிராம்ஸ் ஆஃப் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அந்த ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் வச்சுக்கோங்க. நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் எந்த குவான்டிட்டி பண்ணாலும் தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் 3:2 ரேஷியோ எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஆட்டுக்கால் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் குக்கர் தேவை. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் 2 பட்டை போட்டுக்கோங்க. கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற வரைக்கும் சைட் பை சைட் நான் இன்னொரு ஒரு சட்டியில் 5லேருந்து 6 கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். துருவின தேங்காய். இது நல்லா ஜஸ்ட் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணால் போதும். மீன்வைல் இந்த ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரக சோம்பு தூள். நான் இதுக்கப்புறம் இன்னொரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன் பத்தாததுனால, அதுவும் ஜீரக சோம்பு தூள் தான். எங்கள் ஊரில் ஜீரக சோம்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைப்போம், அதனால நான் ஜீரக சோம்பு தூளுங்கிறேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஜீரக பவுடரும் இன்னொரு டீஸ்பூன் சோம்பு பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்க்குறேன். நல்லா இந்த மசாலாவை ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பையும் சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா கருகி போகாமல் இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் ஜீரக சோம்பு தூள் யூஸ் பண்ணுறேன்ட்டு, அதுதான் இது. ஸோ இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 2 டீஸ்பூன் ஆஃப் ஜீரக சோம்பு தூள். ஒன்ஸ் இந்த மசாலா எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருந்த ஆட்டுக்காலை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த ஆட்டுக்காலை நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த தேங்காவையும் கேஷ்யூ நட்ஸையும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அரைச்ச கேஷ்யூ நட் அண்ட் கோகோனட் பேஸ்ட்டை நான் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த ஜார்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் தண்ணியை ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க, இல்லாக்கட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நான் விசில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 8 to 11 விசில்ஸ் விடுங்க. இதுக்கு மினிமம் ஒரு 8 விசிலாவது வேணும். இந்த ஆட்டுக்கால் கொஞ்சம் ஈஸியில் வேவாது. இதுக்கு நான் மொத்தமாக 11 விசில்ஸ் விட்டேன். அப்புறம் விசில்லாம் அமர்ந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் விட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இது ஒரு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற கிரேவி தான். பட் ஆனால் அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் இடியப்பத்தோட இல்லை பராட்டாவோட சாப்பிட்லாம், நெய்ச்சோறு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் பாயா. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.